தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கோர தாண்டவமாடிய மழையால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து தூத்துக்குடி துறைமுகம் வழியாக தமிழ்நாடு மற்றும் நாடு முழுவதும் விற்பனைக்காக தேக்கு மரங்கள் கொண்டு வரப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கனமழை வெள்ளத்தால் இருப்பு வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மரங்களை வாடகைக்கு எடுத்து இருப்பு வைத்திருந்த முதலாளிகள் மரத்தை அடையாளம் கண்டு மீட்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.